அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எமது இந்த இஸ்லாம் தொடர்பான கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் மூலாதாரங்களில் இருந்து தெளிவு வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்றைய கேள்வி, ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்கின்ற வார்த்தை அரபு மொழியில் உள்ள ஒரு வார்த்தை. இந்த ஈமான் என்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் நம்பிக்கை, நம்புதல், உண்மைப்படுத்துதல் என்கின்ற அர்த்தம் அதற்கு வரும். அப்ப இந்த வார்த்தையை இஸ்லாம் சில நம்ப வேண்டிய நம்பிக்கைகளை சொல்லி அந்த நம்பிக்கை உடையவனை முஃமின் என்று சொல்லும். எப்படி முஸ்லிம் என்ற வார்த்தை எங்களுக்கு நாங்கள் கேள்விப்படுவோமோ, முஸ்லிம் பொதுவான வார்த்தை, முஸ்லிம் கட்டுப்படக்கூடியவன். நாங்கள் ஏற்கனவே இஸ்லாம் என்ற என்னன்னு கடந்த வகுப்புல நாங்கள் பார்த்தோம், கடந்த நிகழ்ச்சியில. அப்ப அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவனுக்கு பொதுவான பெயர் முஸ்லிம், பொதுவான பெயர் முஸ்லிம். ஆனால் அந்த முஸ்லிம் இந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கை உடையவனாகத்தான் இருப்பான். இறை நம்பிக்கை இருந்தால் தான் அவன் முஸ்லிமாக ஆகுவான். சரி, அந்த முஸ்லிம் அவனுடைய அந்த இஸ்லாத்தில் இன்னமும் அதிகமாக நம்பிக்கையில் உறுதியாக இருப்பவனுக்கு முஃமின் என்று சொல்லப்படும். அது முஸ்லிம் என்று சொல்கின்ற பொதுவான அந்த பதவியில், அந்த பெயரில் ஒரு படி மேல உள்ளதுதான் முஃமின். அப்ப முஸ்லிம் எப்பவுமே முஃமினாகத்தான் இருப்பான். முஸ்லிம் என்று சொன்னால் அவன் முஃமினாகத்தான் இருப்பான். சில போது அந்த நம்பிக்கையில் அவன்கிட்ட சில பலகீனங்கள் இருக்கும் முஸ்லிமிடம். ஆனால் முஃமின் என்று சொல்லக்கூடியவன் அவன் முஸ்லிமாகவும் இருப்பான், முஃமினாகவும் இருப்பான். அப்படி என்றால் கட்டுப்படக்கூடியவனாகவும் இருப்பான், நம்பிக்கையில் உறுதியானவனாகவும் இருப்பான். சரி, இப்போ உங்களுக்கு இது ரெண்டும் ஒரு முஸ்லிம் முஃமின் என்ற வார்த்தைக்கு தெளிவு ஒரு விளக்கம் சொல்வது பொருத்தம்னு நினைக்கிறேன். எனவே அப்ப முஸ்லிம் என்றால் யார், முஃமின் என்றால் யார்? முஸ்லிம் என்று சொல்பவன் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், கட்டுப்படக்கூடியவன், இறைவனுடைய சட்ட திட்டங்களை ஏற்று நடக்கக்கூடியவன். அவனை இஸ்லாம் முஸ்லிம்கள் முஸ்லிம் என்ற பொதுவான வார்த்தையிலே பயன்படுத்துவார்கள். முஃமின் என்று சொல்லக்கூடியவன் அவன் முஸ்லிம் தான் அடிப்படையிலேயே, ஆனால் அவன் நம்பிக்கையிலும் இறைவன் பக்கம் நெருங்குவதிலும் இறைவனுடைய இறை நம்பிக்கையில் பலமாகவும் இருப்பதனால் அவனுக்கு ஒரு முஃமின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும். குர்ஆனில் பல இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று விழித்து இறைவன் பேசுவதை அல் குர்ஆனிலே பார்க்கலாம். சரி, அப்ப நம்பக்கூடியவன் என்றால் என்ன, எதை நம்பக்கூடியவன் என்பதுதான் நாங்கள் தெளிவு பெற வேண்டிய ஒரு அம்சம். இஸ்லாத்தை ஏற்ற சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை படிக்கக்கூடிய மாற்று மத சொந்தங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எதை நம்ப வேண்டும், எதை இறை நம்பிக்கையாக இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் இதனுடைய இந்த கேள்விக்கான பதிலாக அது அமையும். சரி, நம்புதல் என்று சொன்னால் ரெண்டு வகைப்படும். ஒன்று கண்ணால் பார்த்து நம்புவது, கண்ணால் பார்த்து காதால் கேட்டு எமது ஐம்புலன்களால் உணர்ந்து நம்பக்கூடியதையும் நாங்கள் நம்பிக்கை என்று சொல்லுவோம். அதை கண்ணால் நாங்கள் பார்ப்போம், பார்த்துட்டு சொல்லுவோம். இன்னும் சில நம்பிக்கைகள் இருக்கிறது, கண்ணால் நாங்கள் பார்க்காத, எங்கள் ஐம்புலன்களால் உணராத, காதால் கேட்காத சில விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்வோம், உலகத்தில் நம்புவோம். அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே கண்ணால கண்டு, எல்லாமே காதால கேட்டு, எல்லாத்தையுமே நாங்கள் உணர்ந்து பார்த்து தான் நம்புறோம் என்று சொல்றதுக்கு இல்லை. சில விடயங்கள் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு நாங்கள் நம்புறோம், அது பொதுவான விஷயங்கள். அந்த நம்பிக்கையை மட்டும் இஸ்லாம் இந்த ஈமான் என்ற வார்த்தைக்குள்ள சொல்ல வரல.
இஸ்லாம் இந்த ஈமான் என்ற வார்த்தைக்குள்ள 2 அம்சங்களையும் சொல்லுது. ஒன்று கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, படித்து, உணர்ந்து நம்புவது, அதுவும் நம்பிக்கை தான். இன்னொரு அடிப்படையான நம்பிக்கை இஸ்லாம் சொல்கிறது மறைவானவற்றை நம்புதல். மறைவான, கண்ணுக்கு புலப்படாத, காதால் நாங்கள் நேரடியாக கேட்காத மறைவான விஷயங்களை நம்புதல் என்ற ஒரு பகுதி இஸ்லாம் சொல்கிறது. இதை நீங்கள் அல் குர்ஆனுடைய 1வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதுல 3வது வசனத்தில் இறைவன் சொல்வான், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். மறைவானவற்றை அந்த இறையச்சவான்கள், இறைவனை பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் மறைவானவற்றை என்ன செய்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இறைவன் சொல்கிறான், எம்மை படைத்த இறைவன் சொல்கிறான், அந்த இறை நம்பிக்கையாளர்கள், முஃமின்கள் அல்லது முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். மறைவானவற்றை என்று சொன்னால் கண்ணுக்கு புலம்படாத, எமது அறிவால் சிந்திப்பதன் மூலமாக விளங்கக்கூடிய, எமது ஐம்புலங்களால் நாங்கள் அதை உணர முடியாத சில விடயங்கள். சரி, அதை எப்படி நாங்க சொல்வதாக இருந்தால், முஸ்லீமுடைய நம்பிக்கையில நாங்கள் இறைவனை நாங்கள் நம்புவோம். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறைவனை நாங்கள் நம்புறோம். ஆனா இறைவனை நாங்கள் யாருமே கண்ணால கண்டதில்லை. இறைவனை இந்த உலகத்துல யாருமே கண்டதில்லை. இறை தூதர்கள் கூட கண்டதில்லை. ஆனால் இறை தூதர்களுக்கு இறைவனிடம் இருந்து செய்தி வந்ததை அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னதை நாங்கள் நம்புறோம். அப்ப இறைவனிலிருந்து செய்தி வருவதை அவர்கள் உணர்கிறார்கள். அந்த இறை தூதர்கள் நேரடியாக உணர்ந்தார்கள். இறைவனை காணவில்லை, ஆனால் இறைவனிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. இறைவனிடமிருந்து இறை தூதர்களாக சில வானவர்களை, அரபியிலே மலக்குமார்கள் என்று சொல்வோம், எனது வானவர்களை அனுப்பியும் செய்திகளை இறைவன் கொடுத்தார். அப்ப இறை தூதர்கள் சொன்னதை இறைவனிலிருந்து வந்தது என்று சொல்லி முஸ்லிம்கள் நம்புவார்கள். இப்ப அல் குர்ஆனை முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். ஆனால் அல் குர்ஆன் இறைவனிடம் இருந்து வந்தது என்பதை நாங்க நேரடியாக கண்ணால காணல. இறைவனிலிருந்து வந்தது, இறைவனிலிருந்து எப்படி அந்த வசனங்கள் இறங்கியதில் காணவில்லை. ஆனா நாங்க நம்புறோம். ஏன் நம்புறோம்? அதுதான் மறைவானவற்றை நம்புறது. அல்லாஹ்வை நாங்க கண்ணால காணல, ஆனா நாங்க நம்புறோம், இறைவன் இருக்கிறான் என்று நம்புறோம். சரி, உலகத்துல நாங்க சில விஷயங்களை, சில ஓவியங்களை பார்ப்போம். உதாரணமா ஒரு ஓவியத்தை பார்த்தா அந்த ஓவியத்தை எழுதினவரை நாங்க காண மாட்டோம், எழுதினுடைய பேரும் இருக்காது. ஆனால் அந்த ஓவியத்தை பார்த்து நாங்க என்ன முடிவு எடுப்போம் தெரியுமா? இந்த ஓவியத்தை எழுதிய ஒருவன் இருக்கிறான் என்று முடிவுக்கு வருவோம். அதுதானே உண்மை. ஒரு கட்டிடத்தை பார்க்கிறோம், ஒரு அழகான ஒரு உயர்ந்த கோபுரத்தை பார்க்கிறோம். பார்த்துட்டு நாங்க முடிவெடுக்கிறோம் எங்கட ஆள் மனசுல, இதை கட்டிய ஒரு கொத்தனார் இருப்பார், அல்லது இதை செய்த ஒரு அரசன் இருப்பான், ஒரு ஆட்சியாளன் இருப்பான், அவர்கள் மூலமாகத்தான் இது செய்யப்பட்டிருக்கிறது, செலவழித்து அவர்கள் ஆள் வச்சு செய்திருக்கிறார்கள் என்று நாங்க எங்கட அறிவை வச்சு முடிவுக்கு வருவோம். அப்ப நாங்க நேரடியா காணல, அதை கட்ட கொலை காணல, அதை செய்ய கொலை காணல, யாரு ஒண்ணுமே நாங்க காணல. ஆனா நாங்க எங்கட அறிவு வச்சு நாங்க மறைவான விஷயத்தை நம்புறோம். எங்கட கண்ணுக்கு காணாததை எங்கட கண்ணால பாக்குறோம். ஆனா இது செஞ்ச நேரங்கள் ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி தான் இந்த உலகத்துல மலைகள், கடல், உலகத்தினுடைய அனைத்து அண்ட சராசரங்களும், மரங்கள், காற்று, உலகத்துடைய கால சூழ்நிலைகள் மாறி மாறி வருவது, காற்றடிப்பது, மழை பொழிவது, நாட்கள் மாறி மாறி வருவது, சுழல்வது, சூரியன், சந்திரன், இவைகள் அனைத்தையுமே படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று நாங்க நம்பணும். அதுதான் மறைவானவற்றை நம்புறது. அத உலகத்தை பார்க்கிறோம், இதுக்கு பின்னால் இதை படைத்த, இதை இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்று நாங்க நம்புறோம் முஸ்லிம்கள். இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஈமான். இதுக்குத்தான் இறை சொல்றது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறதா இருந்தா, உலகத்துல சர்வசாதாரணமாக சில விஷயங்களை நாங்க கண்ணால காணாம நாங்க நம்புறோம். உதாரணத்துக்கு பாருங்க, கரண்ட் இதே. இப்ப கரண்ட் அது வயர்ல அதன் மூலமாக அது கனெக்ட் பண்ணி நடக்குது. ஆனா அந்த கரண்ட்டுடைய பவரை நாங்க கண்ணால காணல. யாருக்காவது கரண்ட் பட்டுச்சுன்னு சொன்னா உடனே நாங்க சொல்றோம், ஷாக் அடிச்சிருச்சு, இவருக்கு கரண்ட் பட்டுருச்சு, இவருக்கு பவர் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உணர்ந்து நம்புறாரு. அதுக்கு முன்னுக்கு அவருக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, கரண்ட் லைட்டை சுவிட்சை போட்டுறாரு, லைட் பத்தினா கரண்ட் இருக்குன்னு
சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாரு, அப்போ சொல்லிடுவார். ஆனால் கரண்டை தன்னால அவர் உணர முடியாது, கரண்ட் பட்டாதான் உணர்வார். இதே போல கரண்ட்டை கண்ணால காணாம அவர் அந்த வெளிச்சத்தை வச்சு சொல்றாரு. அதே மாதிரிதான் இறைவன் நாங்கள் கண்ணால காணாட்டியும் இறைவன் படைத்த படைப்பினங்களை வைத்து, இறைவன் இடமிருந்து வந்த அல் குர்ஆனை வைத்து, இறை தூதர்கள் வந்ததாக வந்த அந்த உண்மையான வரலாறுகளை வைத்து நாங்கள் அந்த இறைவனை நம்ப வேண்டும். அதுதான் இஸ்லாத்திலே இறை நம்பிக்கை. இன்னும் ஒரு படி மேல போய் நாங்க சொல்வதாக இருந்தால், எங்களோட உடலுக்குள்ள உள்ள உயிரை நாங்க யாருமே கண்ணால காணல. ஆனால் ஒருவர் இறந்து போனால், மரணித்து போனால் நாங்க சொல்றோம் உயிர் பிரிந்தது அல்லது உயிர் போனது அப்படின்னு சொல்லுவோம். அரபுல உயிருக்கு ரூஹ் என்று சொல்வார்கள். ரூஹ், உயிர் பிரிந்தது, ரூஹு போனது அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்லுவார்கள். அந்த ரூஹு போறதை யாருமே கண்ணால பார்க்கல, அந்த உயிரை நாங்க கண்ணால பார்க்கல. ஆனால் நாங்க உசுரோடு இருக்கக்கூட எங்களோட அசைவுகள், எங்களோட பேச்சு, எங்களோட பார்வை, எங்களோட கேள்வியை வச்சு எங்களுக்கு உசுறு இருக்குன்னு நாங்க சொல்றோம், பார்க்கிறவங்களும் சொல்றாங்க. ஆனால் எங்களை உசுர தந்தவன் யாரு? அந்த உயிரை எங்களோட உடம்புக்குள்ள தந்தவன் யாரு? எங்களை படைத்தவன் யாரு? அந்த இறைவனை. அந்த இறைவனை நம்புறது தான் ஈமான். அவனை நாங்க காணல, ஆனால் அந்த எங்களுக்கு இருக்கிற உடம்புக்குள்ள இருக்கிற உயிர், எங்களை படைச்சவன் ஒருவன் இருக்கிறான்னு நாங்க நம்புறோமே, இந்த நம்பிக்கையை தான் ஈமான் என்று அரபுல சொல்லுவோம். இதுக்கு இறை நம்பிக்கை என்று பேர். அப்ப உயிர் போன அப்புறம் நாங்க என்ன சொல்லுவோம்? உயிர் போயிருச்சுன்றோம். ஆனா போன உயிரை யாருமே காணல. அதே போலதான் இறைவனை இந்த உலகத்தில் நாங்கள் காணாவிட்டாலும் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளை வைத்து ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து காக்கிறான். அதைத்தான் அல் குர்ஆன் ரப்புல் ஆலமீன் என்று சொல்கிறது. ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக இறைவன் என்ற ஒரு வார்த்தையை அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அந்த ரப்புல் ஆலமீன், படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை மறைமுகமாக நம்புவதுதான் ஈமான். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், இஸ்லாத்துல சில மறைவான விஷயங்களை நம்புறோம். இன்னொரு மறைவான விஷயம், நாங்க மௌத்தாக போறோம் என்ற செய்தி எங்களுக்கு மறைவு, அது எப்ப வரும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே நாங்க மௌத்தாக தான் போறோம். அப்ப அந்த மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கை, ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா அவருக்கு அடுத்த கட்டம் என்னன்றது யாருக்குமே தெரியாது. மரணித்தவர்கள் யாருமே எழும்பி வந்து சொன்னது கிடையாது. இஸ்லாத்துடைய நம்பிக்கைப்படி ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு அடுத்த வாழ்க்கை இன்னொன்று இருக்கிறது, அது மன்னரை வாழ்க்கை. அவரை அடக்கியதன் பின்னால் மன்னரையிலே அவர் விசாரிக்கப்படுவார். எவ்வளவு காலம் விசாரிக்கப்படுவார்? இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் வரைக்கும் அவர் மன்னரையிலே வைத்து விசாரிக்கப்படுவார். நல்லவராக இருந்தார், அவர் புதுமாப்பிள்ளை போன்று மன்னரையிலே அவர் சுகண்டி அனுபவிப்பார். பாவம் செய்த பாவியாக இருந்தால் மன்னரையிலே அவர் தண்டிக்கப்படுவார். இதுவரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும். உலகம் அழிந்ததன் பின்னால் இறைவன் இந்த உலக மக்கள், ஆரம்ப மனிதர் ஆதாமில் இருந்து கடைசியாக இந்த உலகம் அழியும் போது மரணித்த கடைசி உயிர் வரை எல்லா உயிர்களையும் இறைவன் ஒரு இடத்திலே திருப்ப எழுப்பாட்டி, உயிர் கொடுத்து எழுப்பாட்டி அவர்களிடம் விசாரணை செய்வான். அந்த விசாரணையில் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை இறைவன் என்ன செய்வான்? அந்த விசாரணையின் போது முடிவு செய்வான். முடிவு செய்து நல்லவர்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு, உண்மையாக இறைவனை நம்பியவர்களுக்கு, மறைவானவற்றை நம்பிய அந்த மூமின்களுக்கு சொர்க்கத்தையும், இறைவனை நம்பாத பாவிகளுக்கு, இறைவனை மறுத்த பல தெய்வங்களை வணங்கியவர்களுக்கு நரகத்தையும் கொடுப்பான் என்பதுதான் இஸ்லாத்துடைய நம்பிக்கை. எனவே ஈமான் என்று சொன்னால் மறைவானவற்றை நம்புவதும் பொதுவாக நம்பக்கூடிய உலகத்தில் உள்ள விஷயங்களை நம்புவதும் ஈமான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே மரணத்துக்கு பின்னால் உள்ள சொர்க்கம் நரகத்தை பற்றிய நம்பிக்கை, மரணத்துக்கு பின்னால் உள்ள மன்னரை வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை, இவைகளெல்லாம் மறைவானவைகள். இந்த உலகத்திலே இறைவனுக்குள்ள அந்த இறைவனை பற்றிய நம்பிக்கை, இறைவனுடைய வானவர்களாக இறைவன் சொல்லக்கூடிய ஒளியால் படைக்கப்பட்ட அந்த வானவர்களை பற்றிய நம்பிக்கை, அதே மாதிரி இறைவனுடைய இறை தூதர்கள் வாழ்ந்து மரணித்து போனார்கள் என்ற செய்தியை நம்புதல், அதே போல வேதம், அல் குர்ஆன் இறுதி வேதம், இதற்கு முன்னாலும் இறை செய்திகள் வேதங்கள் வந்தது என்ற நம்பிக்கை எல்லாம் மறைவானவற்றை நம்புவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த மறைவானவற்றை நம்புவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை நம்பினால்தான் அவன் உண்மையான முஸ்லிமாக, உண்மையான இறை நம்பிக்கையாளனாக இருப்பான். எனவே
இது ஒரு மூட நம்பிக்கையாகவோ இது ஒரு அறியாமையாகவோ நாங்கள் சிந்தித்தால் அது அறியாமையாகத்தான் இருக்கும். உண்மையிலேயே இது அறிவுபூர்வமானது. ஏனென்றால் எல்லா விடயங்களையும் அறிவால் சிந்திப்பதற்கு இறைவன் எங்களுக்கு அந்த அளவு அறிவு தரவில்லை. இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு சொற்பமாகவே அறிவு தரப்பட்டிருக்கிறது. அந்த சொற்பமான அறிவை வைத்து இந்த உலகத்தில் உள்ளதை நாங்கள் ஆய்வு செய்து தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனால் மறைவானவற்றை கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு அறிவு போதாது. எங்களுக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய அறிவை வைத்து நாங்கள் உலகத்தில் உள்ளவற்றை பார்த்து உணர்ந்து தேடி நம்புவோம். மறைவானவற்றை இறைவன் பொறுப்பில் விட்டுவிட்டு நாங்கள் நம்புவோம். இறைவன் இருக்கிறான், சொர்க்கம் நரகம் என்று இருக்கிறது, மன்னரை வாழ்க்கை என்று இருக்கிறது என்பதையெல்லாம் இறைவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், இறைவன் தான் இந்த உலகத்தை இயக்குகிறான். இறைவனிடம் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தூதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அது வாழ்ந்ததுக்கான சரித்திரங்கள் உண்மையாக வரலாறுகள் இருக்கிறது. அவைகள் நாங்கள் படித்து உணர்கிறோம். அந்த இறை தூதர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் பற்றிய செய்திகள் இருக்கிறது. அதை நாங்கள் படித்து உணர்கிறோம், நம்புகிறோம். இறுதி தூதருடைய அல் குர்ஆன் இருக்கிறது. இந்த அல் குர்ஆன் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. இறைவன் ஒருவன் இருக்கிறான், இந்த இஸ்லாம் என்பது உண்மை, மறுமை ஒன்று இருக்கிறது என்பதை இந்த அல் குர்ஆன் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தலைப்பில் இந்த அல் குர்ஆன் எப்படி எங்களுக்கு இறைவனுடைய வேதம் என்பதை அது நிரூபித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தலைப்பில் நாங்கள் பார்ப்போம். அதுவரைக்கும் இறை நம்பிக்கை என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு இந்த காணொளியில் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை இன்ஷா அல்லாஹ் விடைபெறும் நான் இஸ்லாமிக் தாவா நிலையம் அல் ஹரஜினுடைய அழைப்பாளர். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்லாஹ் எம் அனைவருக்கும் நேர்வழியை தரப்போதுமானவன்.